இப்போ பிதா கிட்ட கேட்கும்போது என்ன கேட்கணும்? நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். பத்லிமியு இல்லையா? ஆமா. அவர் வந்து கண்ணு தெரியாதவர். விஷன் இல்ல. இப்போ கிறிஸ்ட் அந்த பக்கமா வராரு. அவர் என்ன கேட்டாரு? தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு போய் அவர்கிட்ட கேட்பாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு. ஏன் இந்த கொஸ்டின் அவங்ககிட்ட வருது? கொஸ்டின் வந்தா இப்போ அந்த பத்லிமியு அங்க உட்கார்ந்திருக்கும் போது எல்லாரும் வருவாங்க. எல்லார்கிட்டயும் அவர் என்ன கேட்பாரு? பிச்சை கேட்பாரு. ஆனா கிறிஸ்ட் கிட்ட ஒரு பிச்சை கேட்கல. கிறிஸ்ட் கிட்ட கேட்கும்போது எனக்கு கண் வேணும்னு கேட்கிறாரு. இதே கண் வேணும் அவர் வேற யாரையுமே கேட்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் கிடைக்காதுன்னு. அவங்க கிட்ட கேட்டா கிடைக்காது. இவர்கிட்ட கேட்டா கிடைக்கும். இவர்கிட்ட பிச்சை கேட்க கூடாது. இவர்கிட்ட காசு கேட்டா அவரோட எதுக்கு அது குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் குறைவு. ரெண்டாவது நான் ரொம்ப சீப்பான கேட்டேன். லைட்டா அவரை ஹேண்டில் பண்ணிட்டேன். அவர்கிட்ட கேட்கும்போது கண்ணு கேட்கணும். சோ அதாவது யார்கிட்ட என்ன கேட்கறோம், எதை கேட்கறோம். இப்போ இவங்க கிட்ட கேட்கும்போது பிச்சை கேட்கலாம். அவர்கிட்ட கண்ணு தான் கேட்கணும். அப்போ பிதா கிட்ட கேட்கும்போது நீங்க என்ன கேட்கணும்? நான் வந்து நீங்க சொன்னீங்க the God of universe. அவர் God of எனக்கு அதை விட இன்னொரு வேர்ட் ரொம்ப பிடிக்கும். தமிழ்ல சர்வ வல்லமை உள்ள தேவன், the God of Almighty, sovereignty. அவர்கிட்ட போய் நீங்க கேட்க போறீங்க. ஒரு பிச்சைக்காரருக்கு ஒரு கண்ணு தெரியாதவருக்கு தெரியுது யார்கிட்ட என்ன கேட்கணும்னு. இப்போ நான் அப்பேற்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன்ட்ட என்ன கேட்கிறேன்? இப்போ எப்படி இயேசுகிட்ட போயிட்டு ஒரு வெள்ளி பணம் நீங்க கேட்டுட்டு கண்ணை கேட்க வேண்டிய இடத்துல வெள்ளி பணம் கேட்டுட்டீங்கன்னா கூட சீசன் என்ன சொல்லிருப்பானா, போடா மிஸ் பண்ணிட்ட நல்ல சான்ஸை விட்டேன். அவர்கிட்ட மட்டும் நீ கண்ணை கேட்டு உனக்கு கண்ணு கிடைச்சிருக்கும். லைஃப் லாங் நீ சூப்பராக இருந்திருப்ப. இப்போ ஒரு பணத்தை வச்சு நீ என்ன பண்ண போற? எத்தனை நாளுக்கு அது உதவும்? எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நீ விட்டுட்டேன்னு சொல்றோம்ல. இந்த சேம் சிச்சுவேஷன்ல தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். கண்ணு தெரிந்த பிச்சைக்காரர்கள் நம்ம எல்லாரும். காட் ஆஃப் யூனிவர்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு 7 லட்ச ரூபா கார் கேட்குறீங்க, 1 கோடி ரூபா கார் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. காட் ஆஃப் யூனிவர்ஸ்ட்ட போயிட்டு ஒரு 2 கோடி ரூபாயோட வீடு கேட்குறீங்க. காட் ஆஃப் யூனிவர்ஸ்ட்ட போயிட்டு ஒரு 40,000 50,000 4 லட்சம் 5 லட்சம் நகை கேட்குறீங்க. அப்ப சுத்தி இருக்கிற ஒரு தூதன் இருப்பான் உங்க கூட இருக்கிறவன், எல்லாருக்குமே ஏஞ்சல்ஸ் இருக்காங்கல்ல, அவன் என்ன நினைப்பான் நம்மள? ஒரு இமேஜின் நான் சொல்றேன், போடா யார்கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்க? எவ்வளவு பெரிய ஆள்கிட்ட நீ என்னென்ன கேட்டு வாங்கிருக்கணும்? நீ இது போய் வாங்கிட்டு இருக்கிறிய, உன்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரன் நான் பார்த்ததே இல்லை நினைப்பாவன். அப்ப அங்க ஒரு துணை தேவைப்படுது. நம்ம என்ன கேட்கணும்? ஏன்னா எனக்கு கேட்க தெரியாதுன்னு பைபிள் தெளிவா சொல்லிருச்சு. இன்னைக்கு கேட்க தெரியாதுன்னு சொன்ன பிறகு சில ஊழியர்கள் இதை கேளு அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எதை கேட்க சொல்லி கொடுக்குறாங்கன்றது அதை விட மோசம். எதை கேட்க சொல்றாங்க? இம்மைக்குரியத, பூமிக்குரியத, இதை கேள். வசனத்துல நேரடியா சொல்லிட்டாரு, மறைமுகமா கூட சொல்லல. அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? உங்கள் பரமபிதா உங்கள் தேவையை முன்பே அறிந்திருக்கிறார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்யும் போது பரலோக பிதா கொடுப்பது அதிக நிச்சயம். ஒரு காட்டு புஷ்பத்துக்கு கொடுத்துறாரு, ஒரு குருவிக்கு போஷிக்கிறாரு, உனக்கு போஷிக்க மாட்டாரா? இவ்வளவு வசனமும் தெரியும் நமக்கு, இவ்வளவும் தெரியும். இவ்வளவு தெரிஞ்சும் நமக்கு என்ன கேட்க தெரியாது. அதனால ஆவியானவர் என்ன சொல்றாரு, உனக்கு கேட்கவே தெரியல, நீ கேட்காதேங்கிறாரு. ஏன்? நான் சொல்லித் தரேன் உனக்கு என்ன கேட்கணும். So I will teach you, I will tell you. ஆமா. அப்ப அந்த அளவுக்கு அந்த பரிசுத்த ஆவியை உள்வாங்கினா அந்த தாட்டுக்குள்ள போக முடியும் நம்ம. முதல்ல நான் அவரை கேட்கறதுக்கு நான் அலோ பண்ணணும்ல. அங்கே கேட்டு போட்டு மூடிட்டோம்னா அப்புறம் இப்போ ஒரு வெளிநாட்டு பிரதமரை நீங்க பார்க்க போறீங்க, ஜனாதிபதி பார்க்க போறீங்க, அவர் இங்கிலீஷ் பேசாதவர்னு வச்சுக்கோங்க, நம்மளும் இங்கிலீஷ் பேசாத, ரெண்டு பேரும் 2 லாங்குவேஜ், நடுவில் யாரும் உட்காந்துருப்பா? டிரான்ஸ்லேட்டர் இருப்பாங்க. அந்த நீங்க பேசுறது அந்த டிரான்ஸ்லேட்டர் அவர்கிட்ட கன்வே பண்ண விடணும். இல்லை, நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா அவருக்கு எப்படி புரியும்? அவருக்கு எதில் இருக்கிற புரியவே புரியாதே. இப்போ அந்த டிரான்ஸ்லேட்டர் சொல்லுவாரு, கொஞ்சம் இருங்க சார், நீங்க சொல்றதை கன்வே பண்ணிடுறாங்க, நடுவில் இருக்கிற என்ன பேச விடுங்க. அதே தான் இங்க நடக்குது. இவன் நம்ம போயிட்டு உட்காந்து பேசிட்டே இருக்கோம் அவர்கிட்ட, நடுவில் ஆவியானவர் சொல்றாரு, இரு என்ன பேச விடு, ஏன் நீ தப்பா பேசிட்டு இருக்க? இல்ல எனக்கு ஆண்டவரே நான் எவ்வளோ நாளா வாடகை வீட்டில் இருக்கிறேன், பாரமா இருக்கு. அதாவது அது ஒரு ஹியூமன் எலிமெண்ட், அது கேட்க கூடாதுன்னு இல்ல, பட் என்னன்னா நம்ம அதை தாண்டி நம்ம ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் எங்க இருக்குன்றது ஒரு கேள்விக்குரிய. இல்ல அதுதான் சொல்றேன், கேட்க கூடாதுன்னா நீங்க கேட்கும் போது உங்களோட ஸ்டாண்டர்ட் வேற இருக்கு. அப்போ அது பார்வையும் வேற மாதிரி போயிடுது. இல்ல இப்போ காய்கறி கடையில போய் நீங்க கேக்குறீங்க, என்ன கேட்பீங்க? காய்கறி தான் கேட்பீங்க. சிஎம் வீட்டுக்கு போறீங்க, சிஎம் பார்க்க போறீங்க, என்ன கேட்பீங்க? அங்க போய் காய்கறி கேட்டா அவர்கிட்ட போய் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் கிடைக்குமா எக்ஸ்ட்ரா கேட்டா சேம் திங் நடக்குது. இப்ப நீங்க கேட்க கூடாதுன்னு இல்ல, பட் என்ன கேட்கறோம், எங்க யார்கிட்ட கேட்கறோம்? இன்னொன்னு seek ye first and the rest will be given. See, அதாவது என்ன அந்த கிங்டம் மேட்டர்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா இதுவும் செய்றாரு. இது அதுதான் நான் திருப்பியும் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு பதவிக்கு வந்துட்டீங்க, அந்த பதவியில டிஃபால்ட்டா சில பேக்கேஜ் இருக்கு உங்களுக்கு. நான் ஒரு எம்பி ஆகிறவருக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு படிச்சேன். சரியா? நீங்க எம்பி ஆயிட்டீங்கன்னா டெய்லி உங்களுக்கு நியூஸ் பேப்பர்ஸ் வீட்டுக்கு வந்துடும், தானா வந்துடும். உங்களுக்கு இவ்வளோ யூனிட்ஸ் இபி வந்து கரண்ட் அவங்க கட்டிடுறாங்க. அப்புறம் ஃப்ளைட்லயோ ட்ரெயின்லயோ உங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் ஃப்ரீ இருக்கு. மந்த்லி உங்களுக்கு இவ்வளவு சேலரின்னு இருக்கு. இது பத்தாதபடிக்கு கவர்மெண்ட்ஸ்ல உங்களுக்கு சில சலுகைகள்லாம் இருக்கு. போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள். இப்போ நீங்க டெல்லி போனீங்கன்னா அங்கே தங்கத்துக்கு உங்களுக்கு இடம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பேக்கேஜ் தானே? கரெக்ட் தானே? இப்போ நீங்க இதை எடுத்துக்கிட்டு உங்களை பார்க்க வரவர்கிட்ட எனக்கு ஒரு பேப்பர் வாங்கி கொடுக்க முடியுமா? நீங்க அவர்கிட்ட கேட்டால் என்ன சொல்வீங்க? அவர் என்ன நினைப்பாரு? எம்பி பாவமா இருக்கிறாரு, வீட்டு வாசலில் பேப்பர் இருக்கு அவருக்கு, அதை பார்க்காம வரவங்க பேப்பர் கேட்டுட்டு இருக்காரு சொல்லுவாங்க தானே? உங்களை அழைச்ச அழைப்பிலேயே அந்த பேக்கேஜ்லயே உங்களுடைய தேவைகள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு, அந்த டிசைன்குள்ள இருக்கு. யூ டோன்ட் வாண்ட் டு ஆஸ்க். கரெக்ட். அதை நீங்க ஏன்னா அது ஆல்ரெடி டிஃபால்ட். மனுஷகுமாரனுக்கு தான் தலைசாக்க இடம் இல்லை, நமக்கு தலைசாக்க இடம் கொடுத்துருக்காரு இல்லையா? அப்படி இருக்கும்போது நான் என்ன கேட்கிறேன்? ஏன்னா நான் கேட்கிற ஆள் அப்படிப்பட்டதான ஒருத்தர். இப்போ நான் 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரை கேட்பதற்கு இடம் கொடுக்கணும். முதல்ல ஆவியானவருக்கு நான் என்ன செய்ய வேண்டியிருக்கேன்? அந்த பாயிண்ட் தான் முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட். அலோ பண்ணணும் அவரை கேட்க. எனக்கு அதுல ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத
பெருமூச்சுகளோடு அப்படின்னு இருக்கு. அதுல என்ன இருக்கு? But the Spirit himself makes intercession for us with groaning which groaningனா cannot be uttered. groaningனா ஒரு விதமான ஆமா, ஏக்கத்தோட. ஏக்கத்தோட. ஏன் அந்த பெருமூச்சு? இயேசு இந்த பெருமூச்சு விடுற இடங்களெல்லாம் பைபிள்ல வாசிச்சு பாருங்க. அதாவது இஸ்ரவேலோட எல்லைக்குள்ள வருவார். அவர் இஸ்ரவேல் எல்லையிலிருந்து பக்கத்துல சீதோன் போயிட்டு உள்ள வருவார். வரும்போது அங்க வந்து எப்பாத்தான்னு சொல்லி ஒரு காரியம் இருக்கு. அந்த இடத்துல ஒருத்தர் கோணவாய் கண்ணு தெரியாத ஒருத்தர் இருப்பார். காது அடைக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்துல வசனம் தெளிவா சொல்லும், இயேசு பெருமூச்சு விட்டு திறக்கப்படுவதாக என்பார். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரு இஸ்ரேலைட்ஸ்க்கு பேச வந்திருக்காரு. அவங்ககிட்ட தான் இந்த விஷயத்த சொல்ல, ஏன்னா அவன் வந்து நியாயப்பிரமாணக்காரன் சொல்ல வந்திருக்காரு. இவன் கேட்க மாட்டேங்கிறான். இவரை துரத்தி விட்டுறான், கிராமத்துக்குள்ள விட மாட்டேங்கிறான், மலைக்கு மேலே போய் கீரத்தில் பார்க்கறான், கல்லறிய பார்க்கறான், எல்லாம் செய்யறான். சரின்னு ஜென்டைல்ஸ்ட போறாரு, புறஜாதியார்கிட்ட போன அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்ப திருப்பி இஸ்ரேலுக்குள்ள வராரு. வந்த ஒருத்தர் செவிட இருக்காரு, காது கேட்காத இருக்காரு. இப்போ இவருக்கு நான் எவனுக்கு வந்தனோ அவன் கேட்க மாட்டேங்கிறான். நான் யாருக்கு அடுத்ததான் அவனுக்கு தரப்போறேன், இப்போ அவனுக்கு தரல. அவன் ஆர்வமா கேட்கறான். ஒரு பெருமூச்சு இவனுக்கு வந்த இப்போ இப்படி இருக்காரு, பெருமூச்சு விட்டு திறக்கப்படுவதாக. காது தொடங்கடா, நான் பேசுறத கேளுங்கடா, ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் அது. இங்க ஏன் ஒரு பெருமூச்சு விடுறாரு? இவனுக்கு என்ன கேட்கணும்னே தெரிய மாட்டேங்குதே. ஆண்டவரே இவனுக்காக நான் ஜெபம் பண்றேன். இவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ராங்கா இருக்கு. ஏன்னா அவன் பாதி தப்பா கேட்டு பாதி சரியா கேட்டானே இல்ல. வசனம் தெளிவா சொல்லுது, நீங்கள் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாது இருக்கிறபடினாலே. அவர் பெருமூச்சு விடுறாரு. என்னப்பா இவன் இப்படியே இருக்கானேப்பா, எத்தனை வருஷம். நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. நான் இதை ஒரு சாட்டானிக் தந்திரன் கூட நான் சொல்லுவேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஸ்பிரிச்சுவலா வந்த உடனே உங்களை போதிக்கிறவர் எப்படியோ அப்படித்தான் நீங்க இருப்பீங்க. என் டீச்சர் எனக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம் அதான் எனக்கு. அவர் எனக்கு ஆரம்பத்துல இருந்தே என்ன வேர்ல்ட்லி பிளெஸிங்ல வளர்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா வேர்ல்ட்லி பிளெஸிங் கேட்க தொடங்குறேன். எனக்கு ஒரு வேலை கொடுங்க ஆண்டவரே, அது கொடுங்க, இதை கொடுங்க. சரி வேலை கொடுத்துட்டாரு ஆண்டவர். ஆண்டவர் தரமாட்டேன்னு சொல்ல, ஏன்னா அவர் 40 நாள் எதை கேட்டாலும் தருவேன்ட்டார். சரி கொடுத்துட்டாரு. இப்போ அடுத்து ஆண்டவர் எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், நல்ல பொண்ணா கொடுங்க ஆண்டவரே, ஃபாஸ்டிங் போட்டு ஜாப் பண்ணி 40 நாள் இருந்து ஒரு கல்யாணம். அடுத்து ஒரு வருஷம் ஆனவனே ஒரு பிள்ளை கொடுங்க ஆண்டவரே. 2 வருஷம் ஆச்சு பிள்ளை இல்லை, 3 வருஷம் ஆச்சு பிள்ளை இல்லை, நல்லா உபவாசம். அந்த பிள்ளை பிறக்கிற வரைக்கும் என் மைண்ட் முழுக்க அதுதான் ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். இப்போ பிள்ளை பிறந்துச்சு. பிள்ளை பிறந்த உடனே இந்த பிள்ளையை நல்லபடியாக வளர்க்கணும், அவனுக்கு நல்ல ஞானம் கொடுங்க ஆண்டவரே, அவனை இன்ஜினியர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும், அப்படி ஆக்கணும், இப்படி. ஓகே ரைட் ஃபைன். இப்போ அவன் அந்த டாக்டர் ஆகி முடியும் போது எனக்கு வயசாகி முடிஞ்சிச்சு. இப்போ என்னோட கேள்வி என்ன? நல்லபடியாக போகணும் ஆண்டவரே. இதுக்கு நடுவில் வீடு கேட்கறேன், கார் கேட்கறேன், எல்லாம் கேட்கறேன். கடைசியா நல்லபடி எங்க நான் ஸ்பிரிச்சுவலி கேட்டேன். ராஜ்யத்துக்கு என்ன பண்ணாரு? ராஜ்யத்தை நான் என்ன கேட்டேன்? இதோ கேள்வி ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன். டாக்டர் சொன்னாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் பிரதர், வந்துட்டு ரொம்ப ஏழ்மையான குடும்பம், ஆனால் கடவுள் உயர்த்தினாரு, என்ன டாக்டர் ஆக்கினாரு, என் 3 பிள்ளைங்களும் 2 பசங்களும் அப்ராட்லாம் போயிட்டாங்க, எல்லாம் ஓகே, எல்லாம் சொன்ன கரெக்டாக சொன்னாரு, எல்லாம் இப்போ ரிட்டையர் ஆகிட்டேன் அப்படின்னாரு. என்ன கேட்டேன், சரிங்க எல்லாம் நல்லா இருக்கு, கடவுளுக்காக என்ன பண்ணீங்க அப்படின்னா, அப்படி பதில் வரல அவர்கிட்ட. அப்போ அந்த நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பேட்டர்ன் எல்லாம் கரெக்டா இருக்கு. கடைசியில அவங்க சாட்டிஸ்ஃபைடா அந்த லெவல்ல வேர்ல்ட் லெவல்ல இருக்காங்க. அவங்களுக்கு இன்னுமே நம்ம தப்பா வாழ்ந்துருக்கோம்னு தெரியல. அவங்களுக்கு வேர்ல்ட்லி கரெக்டா வாழ்ந்துருக்கோம், ஸ்பிரிச்சுவலி தப்பா வாழ்ந்துருக்கோம்னு தெரியல. அதுதான் இங்க சொல்லுது. அதுதான் இங்க சொல்லுது. கடவுளுக்கு நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்களா? அவங்க கேட்டு பாருங்க, நீங்க கடவுளுக்கு என்ன பண்ணீங்கன்னா அவர் கொஞ்சம் பதில் வரல. ஒரு சிலர் பதில் வரும். என்ன பதில் வரும்னா, நான் டைத் ஆஃபரிங்ல கரெக்டா கொடுத்தேன். அவர் இதுவும் சொன்னாரு, கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அதுதான் அவங்களுடைய திங்கிங். நான் கரெக்டா இருக்கேன்றது பெர்ஃபெக்ட். நான் ஸ்பிரிச்சுவலா என்னோட ஆக்டிவிட்டிஸை முடிச்சிட்டேன்றது உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, டைத் கொடுக்குறது, ஆஃபரிங் கொடுக்குறது, சண்டேஸ்ல சர்ச் போறது, மிஷனரிஸை தாங்கிறது, அப்படி இல்லைன்னா ஏதாவது 1-2 மீட்டிங்ஸ் நடத்துறது. இவ்வளவுதான் இவனுடைய ஸ்பிரிச்சுவல் திங்கிங் முடிஞ்சிருச்சு. நல்ல காரியம் தான். ஆனா அது ஒரு ஸ்டேஜ். அதாவது நான் என்ன சொல்றேன், ரிலீஜியஸ்க்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நான் சண்டே சர்ச் போறது, டைத் ஆஃபரிங் கொடுக்குறது ரிலீஜியஸ் பர்சன். பட் என்னையே காட் கொடுக்குறது ஸ்பிரிச்சுவாலிட்டி. இங்க இதுதான ப்ராப்ளமா இருக்கு. இவங்க இப்படியே வாழ்ந்து 60-70 முடிஞ்சிருச்சு. சுத்தி இருக்கிற நம்மளும் எப்படி ஆயிட்டோம்னா, நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாருங்க, காட் அவர் ஆசீர்வதிச்சாரு, நான் 30 வருஷமா அவரை பார்க்குறேன், நல்ல மனுஷன், பொய் சொல்ல மாட்டாரு, ஒரு மனைவியோடு இருக்கிறாரு, திருட மாட்டாரு, பணத்தாசை இல்லாத இருக்கிறாரு. இது உலகத்தாரில் இப்படி யாருமே இல்லையா? வேர்ல்ட்லி பர்சன்ஸ் அப்படி யாருமே இல்லையா? இருக்காங்களே, எத்தனையோ நல்லவங்க இருக்காங்களே. அப்போ அவங்களுக்கு எனக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில? காட் வேற ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்றாரு எங்க கிட்ட இருந்து. அதை கேட்க சொல்றாரு, அதை கேளு முதல்ல. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யார்கிட்ட என்ன கேட்கணும்னு எனக்கு தெரியல. செகண்ட் பாயிண்ட், அவரை கேட்கவும் நான் விடலை. ஏன் கேட்க விடலை அப்படின்னா, நானே தான் பேசிட்டேன், ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மைண்டில். நான் சும்மா ஒரு விஷயத்துக்காக நம்ம பேசுறதுனால சொல்கிறேன். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ஆப்ளிகேஷன், அதாவது ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். அஸ்வின் எனக்கு இப்படி ஒன்று வேணும் அஸ்வின், இதுக்கு எஸ் நோ யார் சொல்லணும்? நான் தான் சொல்லணும். நீ தானே சொல்லணும். இந்த எஸ்ங்கிற வேர்டுக்கு தான் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்னா, ப்ரேயரில் ஆமேன்னு யூஸ் பண்ணுறோம். அப்படியே ஆக கடவுது தமிழ் இல்லையா? எமேனுங்கிற வேர்டு வந்து அப்படியே ஆக கடவுது. இப்போ நான் அஸ்வின்ட்ட வந்து மேபி அஸ்வின் ஒரு கிங்னு வச்சுக்கோங்க, ஹீப்ரு கிங்னு வச்சுக்கோங்க. நான் வந்து உங்களை கேட்குறேன், அஸ்வின் எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை வேணும், இப்படி பண்ணுறேன். இப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? அப்படியே ஆக கடவுது ஆமேன் அப்படின்னு சொல்லணும்ல. இப்போ நான் ப்ரேயருக்கு தானே போகிறேன், காட் கிட்ட போகிறேன்ல. அப்போ நான் வைக்கிற விண்ணப்பத்துக்கு ஆமேன் யார் சொல்லணும்? அவர் தான் சொல்லணும். யார் சொல்கிறா? நம்மளே சொல்லிக்கிறோம். நானே சொல்லிட்டு அப்படியே ஆக கடவுதுன்னு வந்துட்டேன். அவர் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாரு? ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஃபார்ம் அனுப்புனீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் ஒன்று எதிர்பார்க்குறீங்கல்ல, சீல் எதிர்பார்ப்போம், ஒரு சீல் எதிர்பார்க்குறோம்ல, ஏதோ ஒன்று. இப்போ நீங்கள் சும்மா போன இடத்துல பில் பே பண்ணுறீங்க, அவர்கிட்ட சார் ஒரு பில் கொடுங்க, நான் கொடுத்துட்டேன்றதுக்கு ஏதாவது கொடுங்க. உங்க ப்ரேயர் அவர்கிட்ட போச்சுன்றதுக்கு என்ன அக்னாலஜ்மெண்ட்? ஆனால் அப்படி பழக்கப்படுத்துறதுனால அப்படியே வந்துருச்சு, அப்படியே ஆயிட்டோம். அக்னாலஜ் நான் சொல்கிறேன், அப்போ அக்னாலஜ்மெண்ட் பண்ணுவார், ஹெவன் பண்ணும், அவர் வந்து பதில் சொல்லுவார். ஆனால் அந்த ஆமேன் எதுவாக இருக்கணும்னா, அவர் விஷயத்துல அவர் விருப்பப்படி கேட்கணும். நீங்க அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்களேன். 27 எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. Now he searches the hearts, knows what the mind of the spirit is, because he makes intercession for the saints according to the will of God. ரொம்ப தெளிவா இருக்கு. அவருக்கு பிதாவுக்கு என்ன தேவை என்பது பரிசுத்த ஆவிக்கு தெரியுது. அவர் என்ன சொன்னா ஆமென் சொல்வாரு, என்ன சொன்னா நோ சொல்வாரு,
பரிசுத்தாவி கிளியரா தெரியுது. அப்ப அவர் சொல்றாரு, நீ இரு, நான் ஜெபம் பண்றேன் உனக்காக. அதுவே ஒரு பெரிய கிரேஸ், பெரிய கிஃப்ட் அது இல்லையா? அது கையில வச்சிருக்கோம். என் வேலையை எடுத்து நீங்க செஞ்சு கொடுக்குற, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோ, நீ ரொம்ப ரெஸ்ட் எடு, நான் பண்ணி கொடுக்குறது எவ்வளவு பெரிய விஷயம். அவர் அலோவ் பண்ணா போதும். அப்படி இருக்கு இப்போ இப்ப நம்ம அதுதான் இந்த வசனத்தை படி நீங்க சொன்ன வேர்ட் வந்து பெர்ஃபெக்ட் வேர்ட். அவர் அலோவ் பண்ணுங்க. அவர் சொல்றாரு, வாக்கு கடங்காத பெருமிச்சங்களோட நான் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன். அவருக்கு என்ன தேவைன்னு எனக்கு தான் தெரியும். அவர் எதுக்கு பதில் கொடுப்பாரு, அவர் இருதயத்தின் நினைவு என்ன எனக்கு தெரியும். இப்போ ஐ வில் கோ அண்ட் சென்ட் தி ஹெல்ப்பர்னு சொல்றது, ஆ. ஐ வில் சென்ட் தி ஹெல்ப்பர் டு ஹெல்ப் யூ டு see அது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த ஹெல்ப்புக்கு தான் இரு அவருக்கு தான் பிடிக்கும் இப்படி செய்ய. சில நேரத்துல அம்மா வந்து சொல்லுவாங்க பையன்கிட்ட, ஏய் அப்பா கிட்ட இப்ப போகாத, மூடு சரியில்லை. மூட் சரியில்லை, நான் சொல்லும் போது போய் வாங்கிக்கோ அப்படிம்பாங்க. பல நேரத்தில் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா தெரியாது, எனக்கு நிறைய இருக்கு. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல எப்போ சைன் வாங்க நம்ம நிற்போம். அது ஒரு யோசி போக வேண்டியதா இருக்கு. நான்லாம் வந்து மண்டே மார்னிங் ஸ்கூல் போகும்போது தான் போய் நிற்பேன் எங்கள் அம்மா கிட்ட. ஏன்னா அந்த அர்ஜென்ட்ல கையெழுத்து போட தான் உண்டு. டைம் இருக்கும்போது கொடுத்தோம்னா ரொம்ப கேள்வி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்காக கேள்வி கேட்டு அடியெல்லாம் விடும். ஸோ நமக்கு ஒரு மைண்ட் இருக்குல்ல, இந்த நேரத்துக்கு போனால் இது நடக்கும் அப்படின்னு. அதே மாதிரி தான் ஆவியானவருக்கு தெரியுமா, ஃபாதர் காட் கிட்ட போய் நீ என்ன கேட்டினா, அவர் எப்போ கேட்டினா அதை அவருக்கு செய்வார்னு ஹோலி ஸ்பிரிட்டுக்கு மட்டும் தான் தெரியுமா. நம்ம யாருக்குமே எப்போ எது கேட்கணும்னு தெரியாது. இப்போ அப்பா வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், பெரிய கேஸ்ல உட்காந்துருக்காரு, பயங்கரமா உட்காந்துருக்காரு. அப்படி உட்காந்துருக்கும் போது டென்ஷன்ல இருக்காரு. அந்த நேரத்தில் பையன் போய் எனக்கு கமர் கட்டு வேணும் இப்போ அப்படின்னா என்ன சொல்லுவான், அப்பா சொல்லுவார், நீ போ, நான் வேற ஒரு வேலையில் இருக்கேன், அப்புறம் பார்க்கலாம் போ. அடம் முடிச்சா அடுத்து கோவப்படுவார். அழுதா பல நேரங்களில் நம்ம ஆண்டு அப்படி தான் அழுதுகிட்டு இருக்கோம் உட்காந்து. நமக்கு இப்போ ஆபிரகாம் கிட்ட வராங்க 3 பேர், சோதோமா அழிக்க போறாங்க. இப்போ இவர் வந்து சொல்றாரு, நான் சோதோமா அழிக்க போறேன். இப்போ ஆபிரகாம் என்ன அவர்கிட்ட ப்ரேயர் ரெக்வெஸ்ட் வைக்கணும். இப்போ ஆபிரகாம் அவர்கிட்ட போயிட்டு, இந்த தேசத்தை நான் எதனால் சுதந்திரத்துக் கொள்வேன் அப்படி பார்ப்பார். அழிக்க போறேன்னு சொல்லிட்டு அங்க அழிக்க போறேன், நீ இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்க. அடுத்து எனக்கு சாராளுக்கு எப்போ குழந்தை பிறக்கும். அவர் வேற ஒரு பிளான், அவர்கிட்ட வேற ஒன்று பேசிட்டு இருக்காரு. ஸோ என்ன பேசும்போது என்ன இப்போ ஆபிரகாமுக்கு தெரியுது, இப்போ என்ன கேட்கணும், நான் ஒரு நாள் பையனை கேட்டது உண்மை, ஒரு நாள் லேண்ட் கேட்டது உண்மை, இன்னும் எனக்கு பையன் பிறக்கல. இன்னும் ஏன்னா அவருக்கு பையன் பிறக்கிறதே வந்து 18ஆம் அதிகாரத்துக்கு மேல தான். இன்னும் அவருக்கு பையன் ஈசாக்கு பிறக்கல. இப்போ நான் அவர்கிட்ட கேட்க வேண்டியது என்ன தெரியுமா, பையன் இல்ல, சோதோம்ல இருக்கிற ஜனங்களுடைய மீட்பு. இன்டர்சீட் பண்றாரு. அங்க ஒரு 10 பேரை இருந்தா தப்பிச்சுவீங்களா. இப்போ காடோடைய மனநிலை மாறுது. அவரும் இறங்கி வராரு, இன்டர்சீட் பண்றதுக்கு இறங்கி வராரு. இப்போ ஆண்டவர் வந்துட்டு யாத்ராகமத்துல ஜனங்களை அழிக்க இறங்கிட்டார். மோசே என்ன சொல்றாரு, ஆரோன்கிட்ட தூப கலசத்தை எடுத்துட்டு ஓடு, கர்த்தருடைய கோபம் பற்றி எரிகிறது. இந்த நேரம் பார்த்து மோசஸ் ஆண்டவர்கிட்ட போயிட்டு, நான் உடைய முகத்தை பார்க்கணும், வா இப்போ மொத்தமா க்ளோஸ் பண்ணிடுவோம் பாரு. எந்த நேரத்தில் இதை கேட்கறோம், அதைத்தான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆவியானவர் கூட இருக்கிறார். இப்போ பிதா இப்படி இருக்கிறாரு. பைபிள்ல 2 அறிவு இருக்கு. அதாவது ஒன்று பிலிப்பியன்ஸ்ல வந்து பால் சொல்வாரு, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, கிரைஸ்ட்டை தெரிஞ்சுக்கிறது என்னன்ட்டு. அதுக்கு சில கிரைட்டீரியா இருக்கு, என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு. இன்னொரு இடத்துல சொல்வாரு, பீட்டர் 1:2 இருக்கு, தேவனை அறிகிற அறிவு, ஃபாதர் காடை தெரிஞ்சுக்கிறது. அதை தான் இயேசு சொல்வாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்ன படிச்சிருங்க, என்ன படிச்சிட்டீங்கன்னா அவரையும் படிக்கலாம் நீங்க அப்படின்னு அதோட அர்த்தம். நான் வெளிப்படுத்துறேன் பாரு. ஸோ இப்போ இயேசுவை அறிகிற அறிவு, பிதாவை அறிகிற அறிவு. அதில் ஒன்று நான் வேதத்தை வாசிக்கும் போது எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்ததை சொல்கிறேன். காட் வந்து எந்த நேரத்தில் வராரோ அது அவருடைய மைண்டை குறிக்கும். உதாரணமாக ஆடம் கிட்ட வந்தார், எப்போ வந்தார்னு பைபிள் சொல்லுது, பகலில் குளிர்ச்சியான வேலையில் உலாவும்படி வந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க அவர் என்ன வந்திருக்காரு, பேச வந்திருக்காரு. ஆனால் சோதோமுக்கு அவர் எப்போ வருவார்னு பார்த்தீங்கன்னா பைபிள் சொல்லும், பகலில் உஷ்ணமான வேலையில், சூடு பயங்கரமா இருக்கு, அவர் அடிக்க வரும்போது எப்போ வராரு, உஷ்ணமான வேலை. அந்த உஷ்ணங்கிறது எதை குறிக்குதுன்னா அவர் டென்ஷனாக இருக்காருன்னு அர்த்தம், சூடாக இருக்காரு. இங்கே குளிர்ச்சியாக இருக்கார், கூலாக இருக்காரு. அவர் வர நேரமும் அவர் செய்ய போகிற சம்பவத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, அந்த ஒத்துமை இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் தேவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். ஹோலி ஸ்பிரிட் நோஸ். அப்போ அவர் உங்களை கேட்க வைக்கிறார். அவரோட இந்த மைண்ட் தான், இதான் அவரோட விருப்பம். இப்போ சொல்லுங்க, நம்ம எத்தனை பேர் ஃபாதர் மைண்டை தெரிஞ்சு கேள்வி கேட்டிருக்கோம். அதுக்கு இன்னொன்று பத்மஸ் ஐலாண்டில் ரெவலேஷனில் ஆல்ரெடி ரிவீல் பண்ணியிருக்காரு இதெல்லாம் நடக்க போகுதுன்னு. அப்போ இப்படி புரிஞ்சிக்கலாமான்னு பார்க்குறேன். ராஜ்யபாரத்தை கேட்குறவங்க அதன்படி கேட்கும் போது அப்போ பிதாக்கு எப்படி இருக்கும் பாருங்களேன். என்னோட டைமிங்லேயே இவன் கேட்குறான், நீ சொல்கிற மாதிரி அடிக்க போகிறாரு, இஸ் இன்டர்சீடிங், இவனுக்கே தேவைகள் இருக்குது, இவனுக்கும் நீட்ஸ் இருக்குது, இவருக்கு வயசாயிட்டு இருக்கு. அதை தாண்டி இன்டர்சீட் பண்ணுற லெவல் வந்து வேற மாதிரி இருக்குது. அதான் அந்த பரிசுத்த ஆவியோட நிரம்பி கேட்குறேன்ற அந்த பாயிண்ட் இருக்கிறேன். இதோட அப்படியே ஆப்போசிட்டுக்கு வந்துருங்க. நான் இவர் அழிக்க போகிறார் தானே, நேராக சோதம் போய் அழிக்க வேண்டியதானே. ஏன் சோதம் போய் அழிக்காம ஆபிரகாம் வந்து பேசிட்டு இருக்காரு. அதுவும் சொல்றாரு, சொல்லாம நான் செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா இவருக்கு தெரியும், நான் அழிக்க போறேன்னு சொன்னா இவன் ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் எடுப்பான். அந்த ப்ரேயர் ரெக்வெஸ்ட்ல நான் மனம் இறங்குவான், என்ன இவன் கூல் பண்ணுவான். இப்போ இஸ்ரவேல் ஜனங்க அழிக்கிறார், நம்ம பேசுறோம், பேசும்போது ஏன் மோசஸ்ட்ட சொல்லணும். அதை விட இன்னொரு வார்த்தை சொல்லுவார் மோசஸ் கிட்ட, நீ விலகிக்க, நான் அவங்களை அழிக்கிறேன், நீ வரும். இப்போ நான் மோசஸ் என்னமோ காடோட உயரமான ஆள் மாதிரியும், அவர் என்னமோ இவருக்கு தாண்டி தாங்க போற மாதிரியும், இவரால் போக முடியாது. அவரோட நோக்கம் என்னன்னா, நான் இங்கே சொன்னா அவன் அந்த ஜனங்களுக்கு ப்ரேயர் பண்ணுவான், நான் கோபமா தான் இருக்கேன். இன்னும் கூட புரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம இன்டர்சீட் பரிசுத்த ஆவியை புரிஞ்சு அறிஞ்சு கேட்கும் போது எப்படி எல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்றது பாருங்களேன். அந்த டைமென்ஷனே மாறுது, அப்படியே மாறுது, லெவலுக்கு போகுது. நீங்க சும்மா நம்ம வீட்டில் எடுத்துக்கோங்க, அம்மா இருக்கும் போது பையனை நீங்க கண்டிச்சிங்கன்னா அவன் அம்மா பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பான். அவன் நம்பிக்கை என்னன்னா, அம்மா இருந்தா அப்பாட்ட அடி வாங்க விட மாட்டாங்க. அப்பா அம்மா சொல்லுவாங்க, விடுங்க தெரிஞ்சிருவாங்க, விடுங்க, நான் சொல்றேன் விடுங்க, ஏன்டா அப்படி இப்படி பண்ற, அப்பா தான் கோவம் வரும் தெரியல. அதாவது இவர் கோவத்தையும் கூல் பண்ணணும், இவனையும் காப்பாற்றணும். இதை மோசே செய்வான்னு அவருக்கு தெரியுது. என்னையும் கூல் பண்ணிடுவான், இவங்களையும் காப்பாத்திடுவான். ஏன்னா அவன் நேரா இறங்கி பட்டின்னு அடிச்சிட வேண்டியதானே. ஏன் அவர் யார் தடுக்க போறாரு, ஒரு செகண்ட் ஆகுதுல. அப்போ காட் வந்து
தன்னோட இருதயத்தை அறிந்த ஒரு மனுஷங்கிட்ட அந்த இன்டர்சீட் அவன் என்ன பண்ணுவான், என்ன ஜெபம் பண்ணுவான், அவன் என்ன எப்படி என்ன மாத்துவான், அது அவருக்கு தெரியும். அதுக்கு தான் ஹெல்ப்பர் அனுப்புறேன். அதுதான் ஹெல்ப்பர். அந்த ஹெல்ப்பர் வரும்போது இவனை ஜெபம் பண்ண வைப்பாரு. நீ ஜெபம் பண்ணு, நீ பண்ணினா அவர் கூல் ஆயிடுவாரு. எவ்வளவு பெரிய விஷயமா இருக்குல்ல அது. பர்சனலா எனக்கு ஏற்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சு முடிக்கலாம். என்னன்னா ஒரு நாள் ஏர்லி மார்னிங் நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். எனக்குள்ள ஒரு பழைய பாட்டு ஆண்டவர் ஞாபகம் பண்றாரு. இந்த பாட்டை பாடு அப்படிங்கிறாரு. நான் அந்த பாட்டை பாடிட்டு இருக்கிறேன். ஆவியானவர் தான் ஹெல்ப் பண்றாரு. பாடிட்டே இருக்கேன். அப்ப அந்த நேரத்துல வந்து சில டங்ஸ்ல பேசுறோம், சில காரியங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அந்த நேரத்துல ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் ஆயிருக்கும். நல்ல அந்த ஒரு பிரசன்ஸ்குள்ள இருக்கும்போது நான் என்னைக்கோ பண்ண ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட், வேதத்துல உள்ள மகத்துவங்களை கேட்ட ஒரு விஷயம், அந்த ஆவியானவர் எனக்கு உணர்த்துறாரு. இப்ப கேளு, உனக்கு பிதா பதில் தருவாருன்னு. எனக்கு லிட்ரலா அந்த அந்த ஒரு தாட் கொடுக்குறாரு. இப்ப கேளு, அது உனக்கு கிடைக்கும். நான் ஜெபம் பண்றேன். லிட்ரலா எனக்குள்ள ஒரு நிச்சயம் வருது, நான் உனக்கு கொடுத்தேன். இதுதான் அந்த பிரேயர்ல கைடன்ஸ். என்ன ஆவியானவர் கேட்க சொல்றாருன்னு நம்ம கேட்கவே வேண்டாம். நீங்க ஸ்பிரிட்டா நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க. நீங்க என்ன கேட்கணும்ன்றத அவர் உணர்த்துவார். நான் தான் போகும்போதே லிஸ்டோட போறேனே. ப்ரீஃபிக்ஸ்டா போறேன். இதுதான் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட விண்ணப்பங்கள்.